இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு டிப்ஸையும் இப்பயே குடுத்துடுறேன். காசுல குடுக்குற விஷயத்த இப்ப குடுக்குறேன். என்னன்னா, கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது கண்ணுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக போறது. கண்ணாடி கடைக்கு போவீங்க. கண்ணாடி வந்து மாத்தக்கூடிய சூழ்நிலைகள் நெறைய பேருக்கு உருவாகும். இது கும்பராசிக்காரங்களுக்கு எத்தன பேருக்கு இருக்குன்றத நீங்க சொல்லுங்க. சரிங்களா? மேம் நாங்க கார் கண்ணாடி தான் மாத்துனோம். அதையும் கணக்குல எடுத்துக்கோங்க சார். கண்ணாடிய நீங்க மாத்துறீங்க. கண்ணாடி கடைக்கு போறீங்க. கண்ணாடி ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணுவீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத திடீர் தனவரவு அப்படிங்கிறது கிடைக்க பெறுவீங்க. யோசிக்கவே இல்லப்பா. எப்படி நமக்கு கிடைச்சது? அப்படிங்கிற மாரி விபரீத ராஜயோகம்ன்ற மாரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது உண்டுங்க. அப்ப பொருள் சார்ந்த விஷயங்களையும் ஒரு நல்ல நிலைகள் இருக்க போது. பல நாள் விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வண்டிய மாத்துறீங்களா? மாத்துறீங்களா? வீட்ல வந்து வீட்டுக்காரம்மா சண்டை போட்டுட்டே இருக்கும். "ஏங்க இந்த பழைய வண்டிய வச்சு இப்படி பாடா படுத்துறீங்க?" அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல புது வண்டிலாம் புக்கிங்க்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குங்க. அதெல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு தானே இருக்கு. நிச்சயமா. ஏன்னா குருவினுடைய நிலை வந்து கொண்டு போய் விரயம்ன்றத நம்ம சுபவிரயமா மாத்தலாம்ல. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு உடம்புக்காக விரயம் பண்றத விட, இந்த மாரி சுபவிரயமா பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். ஏதோ ஒரு வகையில எங்கள கடன்காரனாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி தானே. கிடையாதுங்க. கடனெல்லாம் அடைப்பீங்க. புதிய நண்பர்கள் உருவாவாங்க. நிறைய புதிய புதிய நட்பு கிடைக்கும். பழைய கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். இதெல்லாம் உண்டு. ஆனா என்னன்னா, எடுத்தோனே முடிக்கிறோமா, 1ஆம் தேதி ஆயிடுச்சு. சம்பளம் வந்தோனே உடனே ஆ திடீர்னு ஒரு பணம் வரும். திடீர்னு தான் நடக்கும். அப்போ ஒரு படிப்படியான நிலைகள். ரூ. 5 வந்துச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே இல்ல. ஒருத்தன் வந்து பல நாளா குடுக்க வேண்டிய காச குடுத்துட்டு போனான். எனக்கு ஒரு ரூ. 30 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அந்த ரூ. 30 வச்சு ஒரு கடன் அடைச்சேன்.